குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 2 பல்லாரி எடுத்து பொடுசை நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10, இஞ்சி பூண்டு ஒரு 2 இன்ச்சு, இந்த இஞ்சி 2 இன்ச்சு, பூண்டு 4-5 பல் எல்லாத்தையும் போட்டு வதக்கி நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் அந்த மசாலாவை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம குழம்பு செய்ய வேண்டியதுதான். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். ரொம்ப டார்க்காக வதக்கக்கூடாது, மைல்டாக வதக்கிக்கணும். ரொம்ப ரெட்டாக வறுக்கக்கூடாது, ஏன்னா குருமா கலராக மாறிடும். இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு போடுறேன். நறுக்கி வச்ச 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு இந்த கிரேவியை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு கடாயில் குருமாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு இந்த கிரேவியை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கி இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு கிரேவியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ முட்டையை நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முட்டைக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம முட்டையை போட்டு வறுத்து எடுத்து உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். உப்பு உள்ளுக்கு போய் சாரணும், அப்போ தான் முட்டையும் சாப்பிட டேஸ்டாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கிட்டு சிம்லேயே வதக்கணும், அப்போ தான் கருகாது.
நல்ல முட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த கடாயில் நம்ம குருமா செய்ய 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம மிக்சியில் அடித்த மசாலாவை போட்டு வதக்கி எடுக்கணும் நல்லா. எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொதிக்க வேணும். போட்டுருணும். கரம் மசாலா கொஞ்சம் 1/4 ஸ்பூன். ஜீரக பவுடர் அது ஒரு 1/2 ஸ்பூன். சோம்புத்தூள் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் காரத்துக்கு. நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த தகவல் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும். தயிர் ஊற்றிடணும். இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடணும். கொதிக்க விட்டுறணும். நம்ம எவ்வளோ முட்டை போட்டுறோமோ அது தகுந்தாப்புல குழம்பு குடிக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த முட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துடணும். முட்டையில் சேர்த்த பிறகு இந்த மசாலா வாசனை போன பிறகு இறக்கி நம்ம பரிமாறணும். சூப்பரான முட்டை கிரேவி குழம்பு ரெடி.